ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே கிளிப்ஸ். நான் உங்க தீபு. இன்னைக்கு இந்த வீடியோ ஆக்சுவலா ஒரு ஃபுட் பிளாக் வீடியோ தான். ஃபுட் பிளாக் கூட இல்ல, ஒரு சேலஞ்ச் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்க பார்த்தாலும் ஒரு 500 பட்ஜெட்குள்ள நிறைய ஐட்டம் சாப்பிடுற மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நம்மளாலையும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் 500 சாப்பிட முடியுமா இல்லையான்னு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சு பாக்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட பட்ஜெட் ஃபுட் ஃபைண்டிங் வேட்டையில வந்து இப்ப நம்ம வேளச்சேரில இருந்து கிளம்பி திருவான்மீர் வந்திருக்கோம். ஸோ திருவான்மீர்ல பாத்தீங்கன்னா இந்த வாசனை ஒரு கடை நல்லா இருந்தது. அந்த கடையில காம்போ நல்லா இருந்தது. சரி, அந்த காம்போ தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க, நான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவலா இந்த கடையே நல்ல இனோவேட்டிவா பேர் வச்சிருக்காங்க. WOSS இருக்கு, வேர்ல்ட் ஆஃப் சப்ஸ் அண்ட் சாலட்ஸ். சூப்பரா வச்சிருக்காங்க. தனியா வாங்கினாலே ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ சிக்கன் டிக்கா 150, பர்கர்னா 90, சாலட்ஸ்னா 200. அதே மாதிரி இந்த கடையில் காம்போவே பார்த்தா ஒரு 4 வகையாக காம்போ இருக்குது. ஒன்று சப்ஸ் காம்போ இருக்குது, பர்கர் காம்போ, சாலட் காம்போ, பாஸ்தா காம்போ. நாங்கள் ஆக்சுவலாக பாஸ்தா தான் கேட்டோம். பாஸ்தாவும் சாலடும் இல்லைனால சரி என்ன பண்ணுறதுன்னு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ பர்கர் காம்போவில் ஃபஸ்ட்டு நமக்கு இதோ ப்ரௌனி வந்துருச்சு, அடுத்தது பர்கர் வருது, அடுத்த காம்போ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ப்ரௌனி வேற நல்லா ஹீட்டா கொடுத்துருக்கனா, அந்த சாக்லேட் நல்லா இந்த விளம்பரத்துல வர மாதிரி. Kiss me, close your eyes. இந்த சாக்லேட் அப்படியே மேல இருந்து ஊத்திட்டு இருக்கு. எடுத்து விட்டா அப்படியே குழம்பு மாதிரி இப்படி இருக்கு. பிளட்டி ஸ்வீட். நம்மளோட பர்கர் தான் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு வெயிட் பண்றது. ரெடி பண்றா, பசிக்குதுடா. எடுக்கிறதே பிச்சை. ஏதோ டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. சும்மாறா, நல்லா மலைச்சாரல் மாதிரி நம்ம போட்டுட்டு இருக்காரு. அவர் வந்து நம்மளே பாத்துட்டு இருக்காரு. எப்ப கூப்பிடலான்னு. சும்மாறா, அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஸ்டெப் வந்துச்சு. இப்ப கூப்பிடுவாரு. நம்ம வந்து அவரே பார்த்து அவர் ஒரு பதட்டம் பண்ண தேவையில்ல. நம்மளுடைய கேஷ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். முடிச்சா பாயசத்துக்கு வந்துட்டாரு, மோருக்கு வந்துட்டாரு. அடுத்து பாயசம் தான்டா. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற. நம்ம வெயிட் பண்ணியிருந்த நம்மளோட பர்கரும் வந்துருச்சு. இது பார்த்தா நல்லா ஏதோ கஷாயம் மாதிரி இருக்கு. ஆனா இது பேர் வந்து ஐஸ் டீ. இந்த காம்போல வந்து இதுவும் ஒண்ணு. வந்து நம்ம பர்கரை ட்ரை பண்ணுவோம். பர்கர் ஆக்சுவலா இப்படி திருப்பி போட்டு சாப்பிடணும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். நம்ம இப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்டோம். நார்மலா எல்லாம் பர்கர் மாதிரி தான் இருக்கு. ஆனா குக்கும்பர் மட்டும் போட்டனால நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கு. பர்கர் ப்ரௌனி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிற இந்த ஐஸ் டீ தான். இதையும் முடிச்சு விட்டுறலாம். அர்ஜுன் ரெடி மாதிரி வான. நான் வந்து டீனாலே சூடா தான் குடிப்பேன். இதுல ஐஸ் டீன்னு வேற கொடுத்துருக்காங்க. கலரே ஒரு மாதிரி இருக்கு. என்னை விட கேமராமேனுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே குச்சிருங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்மளோட 500 பட்ஜெட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 3 ஐட்டம் சாப்பிட்டோம். ஒன்னு ஐஸ் டீ, ஒன்னு பர்கரு, ஒன்னு வந்து ப்ரௌனி. மூணுமே பார்த்தா ரியலா 150 தான் ஆயிருக்கு. ஸோ 150க்கு 3 ஐட்டம் சாப்பிட்டோம். இன்னும் நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 350 இருக்கு. ஸோ இந்த 350 வச்சு இன்னும் எவ்வளவு சாப்பிட முடியும்னு வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளோட ஃபுட் வேட்டையில வந்து அடுத்த கடையை பிடிச்சோம். நல்ல திருவான்மீர்ல பக்கத்திலே இருந்தது. அந்த கடை பேர் பாத்தீங்கன்னா #கஃபே. ஸோ வாங்க அதுக்குள்ள போய் நம்மளால என்ன அட்மாஸ்பியர். இந்த கடை ஆக்சுவலா பயங்கர செட்டப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்ஸ்டால தான் ட்ரெண்டிங்கா இருக்க மாதிரி அந்த லைட்ஸ் இருக்குது. இந்த டயர்ல சீட்ஸ், லைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த போஸ்டர்ஸ் தான். இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஸ்மால் கெஸ்டர்ஸ் கேன் சேஞ்ச் தி வேர்ல்ட், கிரேட் திங்ஸ் நெவர் கம் ஃப்ரம் கம்ஃபர்ட் ஜோன்ஸ், டு பி லவ் வி மஸ்ட் கிவ் லவ். கரெக்ட். அதை விட முக்கியமான மேட்ரு, இங்க உட்காந்து நம்ம பரமபதம் ஆடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்லாம் விளையாடலாம். ஒரு மேட்ச் போடுவோமா? நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் நக்கெட்ஸ் வந்துருச்சு. எத்தனை பீசஸ்னா 1 2 3 4 5 6 பீசஸ் இருக்கு. அதோட பிரைஸ் கூட 80 இருக்கு.
ஸோ இவ்வளோ பெரிய கடையில வந்து ஒரே ஒரு சிக்கன் நகெட்ஸ் வாங்குறதுக்கே மனசு ஒரு மாதிரி உறுத்துது. சரி இருங்க சாப்பிட்டு பாக்குறேன். நல்லா பெரிய பெரிய சிக்கன் மாதிரி மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா காரமா இருக்கு. இதை எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட் அந்த மாதிரி சொல்ற அளவுக்குலாம் நமக்கு எதுவும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலா நக்கெட் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த முக்கியமான விஷயமே அந்த பெரிய பெரிய சிக்கன் மாதிரி நல்லா காரமா போட்டிருக்காங்க. நார்மலா நம்ம பெரிய பெரிய சிக்கன் தனியா வாங்கினா அது ரேட் அதிகமா இருக்கும். பட் இது நார்மல் நக்கெட்ஸ்லயே அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாவே இருக்குது. நம்ம வந்து இப்ப ஹேஷ்டேக் கஃபேல இருந்து சாப்பிட்டு வந்துட்டோம். இதோட நம்ம 4 ஐட்டம் சாப்பிட்டுருக்கோம் சிக்கன் நக்கெட்ஸோட சேர்த்து. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 80 ருபீஸ், 4 ருபீஸ் டாக்ஸோட 84. இப்ப நம்மளோட வேலட்ல இருந்து எவ்வளவு பாக்கி இருக்குன்னா 266 இருக்கு. வாங்க இந்த பேலன்ஸ் வச்சு இன்னும் எவ்வளவு சாப்பிட முடியும்னு பாக்கலாம். இப்ப நம்மளோட அடுத்த ஃபுட் வேட்டையில நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விஜயநகர் தான். ஸோ விஜயநகர்ல பீஸா சாப்பிடலாம்னா அடுத்தது வந்தோம். ஸோ பீஸா வந்து நிறைய இங்க டாமினோஸ் பீஸா ஹட்லாம் இருக்கு. பட் இந்த லாப்பினோ பீஸா வந்து ட்ரை பண்ணதே இல்லை. அந்த நம்ம 500 சேலஞ்சில் வந்து இந்த லாப்பினோ பீஸா ட்ரை பண்ணலாம். வாங்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடேவா. இங்க வந்து நம்ம நிறைய பீஸா இருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீலாம். பட் நம்ம அதெல்லாம் இப்ப சாப்பிட போறோம். நம்ம வந்து சேலஞ்சுக்கு எவ்வளவு இருக்கா சாப்பிட போறோம். வாங்க. இதுதான் லாப்பினோ பீஸாவோட மெனு. நல்லா பெரிய புக்கு மாதிரி இருக்கு. என் ஃபேஸே அப்படியே மறைச்சிக்குது. நம்ம நார்மலா டாமினோஸ் பீஸா ஹட்லாம் போயிருப்போம். அங்க அட்மாஸ்பியரே டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஆக்சுவலா பயங்கரமாவே இருக்கு. ஏன்னா ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம பீஸா ஆர்டர் பண்ணுவோம். இங்க பீஸா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது நம்மளோட 5வது ஐட்டம். ஸோ இந்த பீஸா பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா சிக்கன் சலாமி. இதோட ப்ரைஸ் வந்து 139 எம்ஆர்பி. ஆனால் டாக்ஸஸ்லாம் சேர்த்து அது ஒரு 7 ருபீஸ் கிட்ட ஆகுது. ஸோ டோட்டலாக 146 ஆகுது. அப்பா நிஜமா இந்த 500 சேலஞ்செலாம் பண்ணவே முடியல. இப்போவே 500 ரூபாய்க்குள்ளேயே நம்ம 5 ஐட்டம் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ. இந்த லாப்பினோஸ் பீஸாலே நல்ல ஒரு விஷயம் என்னன்னா இந்த சாஸ் வச்சிருக்காங்க. எல்லா டைப்லயுமே சாஸ் வச்சிருக்காங்க. அதே டாமினோஸ்ல போனா நம்ம கேட்டாதான் சேஷேல கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லாருமே நல்லா சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பாட்டில பார்த்தாவே எல்லாம் போட்டு இறுக்கி முடிச்சுட்டு குளிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. எல்லா பாட்டில் எல்லா சாஸுமே அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா எல்லாம் ரஃப் ஹேண்டில் பண்ணுவாங்க போல இருக்கு சாஸை. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னோட கைத்திறனை நான் காமிப்பேன். இப்ப நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னோட கைத்திறனை நான் காமிக்கிறேன். உண்மையிலேயே இந்த பீஸா வந்து செம்ம டேஸ்டாக தான் இருக்குது, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த காஞ்ச ரொட்டி மாதிரி இருக்குது, இப்படி கையிலே உடச்சிடலாம் போல். ஆனால் நம்ம டாமினோஸ் பீஸா ஹட்லாம் போனோம்னா கீழே அந்த லேயர் வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி இந்த லாப்பினோஸ் பீஸா இந்த பேரை கேட்டாலே ஏதோ இட்டாலியன் பிராண்டோ இல்லை ஃபாரின் பிராண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் அது ரெண்டுமே கிடையாது. இதோட ஃபவுண்டரே பார்த்தீங்கன்னா இந்தியன் தான். ஸோ அவர் பேர் கூட சனம் கபூர். அந்த மாதிரி இந்த லாப்பினோஸ் இந்த பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட மீனிங்கே பார்த்தா ஜெயிண்ட் பீஸா ஸ்லைஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அந்த ரைஸும் வந்து நல்லா நீட்டாக இருக்கு. இந்த பீஸாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நார்மலாக நம்மளோட டாமினோஸ் இல்லை பீஸா ஹட்லாம் போனால் ஒரு மேக்ஸிமம் லார்ஜ் பீஸா எடுத்தா வெறும் 8 ஸ்லைஸ் தான் போடுவாங்க. ஆனால் இவங்க வந்து தி மான்ஸ்டர்னு சொல்லி 12 சர்வ்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. டேபிள்ஸே பார்த்தோன்னா ஒரு 6 சேரோட இருக்கலாம், இல்லை 8 சேரோட நல்லா பெருசாக இருக்கு. ஒரு ஃபேமிலியே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இந்த டீம் அவுட்டிங்லாம் போனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பீஸாவை முடிச்சுட்டு இதோட 5 ஐட்டத்தை நம்ம வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்னும் நம்ம கிட்ட 120 பேலன்ஸ் இருக்கு. அந்த 120க்கு நம்ம என்ன சாப்பிட முடியும்னு வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம வந்து இப்ப 500 பட்ஜெட் சேலஞ்சில் 5 டிஷ்ஷை சாப்பிட்டுருக்கோம். சரி, 6வது டிஷ்ஷா டெசர்ட் போயிலான்னு வந்திருக்கோம். ஸோ ஐஸ்கிரீம் ஷாப் தான் வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் ஷாப்ல வந்து நம்ம இந்த அருண், அமுல், குவாலிட்டி வால்ஸ், ஐபேக்கோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். இந்த ஹேவ்மர் ஒன்று மட்டும் தான் இன்னும் ட்ரை பண்ணல. நம்ம கிட்ட இன்னும் 120 ருபீஸ் தான் இருக்கு. அதை வச்சுட்டு இப்ப நம்ம இந்த கடைக்குள்ள போறோம். 120க்குலாம் எதுவும் இருக்கான்னு தெரியல. வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதிகமா இருந்தா வெளியே வந்து நம்ம பழையபடி குவாலிட்டி வால்ஸ்க்கே போயிடலாம். சரி வாங்க 120 வச்சு உள்ள போய் பார்ப்போம். ஆஹா, அவசரப்பட்டு வந்து உள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இங்க விளாக்லாம் கூட எடுக்க முடியல. ஒரு மாதிரி சென்டர் ஆஃப் தி டேபிள்ல வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க இருக்க எல்லாருமே ஏதோ நம்மள பாக்குற மாதிரி இருக்கு. இந்த இடமே பார்த்தா இந்த எலைட் பீப்புள்ஸ் எல்லாம் வர மாதிரி தான் இருக்கு. பேசாம நம்ம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஆனால் விடக்கூடாது. நம்ம கிட்ட வந்து இந்த 120 இருக்கு. ஆனா பரவாயில்ல, இந்த 120 வச்சு நம்ம அழகா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியே போயிடலாம் போல இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு நம்மளால இந்த ரைட் சைட்ல இருக்கிறதுலாம் போக முடியாது. ஒரு ஐட்டம் பயங்கரமா இருக்கு, சாக்கோ கார்னிவல் ஒரு ஐட்டம் நறுக்குன்னு இருக்கு. நார்மலா இந்த ஸ்கூப்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்கூப்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம்.
ஸோ இந்த சாக்கோ கார்னிவலில் போயிடலாம். 120 rupees எடுத்து ஹேவமருக்குள்ள வந்தோம். இது வந்து 89 rupees தான். ஆனால் இங்கே செம்ம மேட்ரு. மெனுவில் பார்த்தா 89 போட்டிருந்தது. நான் கூட பயந்தேன், ஐயோ டேக்ஸ் எவ்வளோ போடுவாங்கன்னு. ஆனால் டேக்ஸ் வந்து அந்த மெனுவை சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக நம்ம 89 தான் வாங்கியிருக்கோம் இந்த ஐட்டத்தை. வேற எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது பேர் வந்து சாக்கோ கார்னிவல். அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேஸ்ட் எல்லாமே மாறிட்டு இருக்கு. இதே அருண் அமுல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும், இவங்களது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம்ல ஒரே ஒரு சிக்கம், சீக்கிரமா சாப்பிடணும், இல்லைன்னா இந்த வேஃபில் உடச்சி இந்த இதுக்குள்ள கப்புக்குள்ள விழுந்துடும். அதனால அதுதான் ஒரு பெரிய டாஸ்காவே நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து சீக்கிரமா சாப்பிட்டு முடிப்போம். இப்படி ஒரு பிராண்டை பத்தி தெரியும் போது தான் நமக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த ஹேவமர்ன்றது இந்தியன் பிராண்டு தான், அகமதாபாத்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து இது வந்து சவுத் கொரியன் கம்பெனி வாங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இந்த லாட்டி சாக்கோ பாய் அந்த கம்பெனி தான் வந்து இப்போ இந்த ஹேவமரை வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு வழியா ஐஸ்கிரீமோட முடிச்சு நம்ம 6வது டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தா நம்ம கிட்ட 31 rupees பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 31 rupeesக்கு நம்ம என்ன இன்னைக்கு சாப்பிட முடியும்னு நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த 500 பட்ஜெட் சேலஞ்சில் கடைசி கட்டத்தில் இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வெறும் 31 ரூபாய் தான் இருக்கு. அந்த 31 ரூபாய் வச்சு என்ன பண்ணலாம்னா, ஒன்று ஜூஸ் குடிச்சிருந்துருக்கலாம். பட் எனக்கு வந்து எப்பவுமே டீ தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை குடிச்சாதான் எனக்கு ஒரு எனர்ஜி வரும். ஸோ நம்ம வந்து இப்போ சாய் வாழை வந்திருக்கோம். நல்ல வேலை, நம்ம நினைச்ச மாதிரியே வந்து 31 ரூபாய்க்கு தாராளமா டீ குடிக்கலாம். ஸோ டம் டீ, ஏலக்கி டீ, மசாலா டீ தான் இருக்கு. நம்ம வந்து மசாலா டீயே கேட்போம். நம்ம வச்சிருந்த 31 rupees பேலன்ஸ் வச்சு நம்மளால ஒரு மசாலா சாய் வாங்க முடிஞ்சது. இந்த மசாலா சாயோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 rupees தான். அதனால இன்னுமே நம்ம கிட்ட வந்து 6 rupees பேலன்ஸ் இருக்கு அந்த 500ல. ஆக்சுவலாக டீன்றது எனக்கு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் வந்து பேசிக்காக ஒரு டீ லவர். காஃபியை பற்றி பேச நிறைய காஃபி லவர்ஸ் இருக்காங்க, டீயை பற்றி நான் தானே பேசி ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போ என்னை பார்த்தாலே ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய சுற்றிக்கிட்டே இருந்தாலும் டயர்டாக இருக்கும். ஆனால் இந்த டீயை குடித்த உடனே எனக்கு ஒரு எனர்ஜி வரும். இந்த பாப்பாய்க்கெலாம் வந்து ஸ்பின்னட் சாப்பிட்டா எப்படி இந்த எனர்ஜி ஆகிறோம், அந்த மாதிரி எனக்கு டீ வந்து. அது இல்லாமல் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து மசாலா சாய். இந்த மசாலா சாயை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கூட இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக டேஸ்ட் அட்லஸ்னு ஒரு கம்பெனி வந்து இந்த ஃபுட் பீவரேஜை பற்றிலாம் வந்து ரேட்டிங் மாதிரி பண்ணுவாங்க. அதில் நம்மளோட மசாலா சாயை தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் செகண்ட் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்காக வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு டீ லவர்ஸ்க்குலாம் ஏ அப்படின்ற மாதிரி, காஃபியாவது போடா. அது இல்லாமல் இந்த மசாலா சாயை வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கறனால ஒரு மாதிரி சாப்பிடும்போதே தொண்டெல்லாம் கிருகிருன்னு இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னடா பெரிய காஃபி லவர்ஸீங்களா, வேர்ல்டுலேயே தண்ணிக்கு அப்புறமா அதிகமாக குடிக்கிற ஒரே ட்ரிங்க் டீ தான்டா. இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எவ்வளோ முரட்டு டீ லவர் நானுங்க. இப்போ இந்த டீயை ஒரே கல்ப்பில் குடிச்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம வந்து இந்த அருணாச்சலம் படத்துல ரஜினி வந்து 30 கோடி 30 நாள்ல செலவு பண்ற மாதிரி நம்ம 500 ரூபாய் செலவு பண்ணி இப்போ இன்னும் 6 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே இந்த 6 ரூபாவை நான் செலவு பண்ணும். இந்த வீடியோல பார்த்துட்டே இருங்க. அடுத்து அந்த 6 ரூபாய் எப்படி செலவு பண்றேன்னு காட்டுறேன். 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண சேலஞ்சு ரிமைனிங் 6 ரூபாய் இருந்தது. அந்த 6 ரூபாய்க்கு நான் வந்து தேன் மிட்டாய் வாங்கியிருக்கேன். இந்த தேன் மிட்டாய் வந்து 3 வாங்கியிருக்கேன். முன்னாடிலாம் தேன் மிட்டாய் 1 ரூபாய் இருந்தது, இப்போ 2 ரூபாய் ஆயிடுச்சு. அது இல்லாமல் கலர் குவாலிட்டிலாம் வேற ரொம்ப கம்மியா இப்போ ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சின்ன வயசுல ரெட் கலர்ல இருந்தது. இந்த சேலஞ்ச் எனக்கு பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா நார்மலா நான் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டேன்னா ஒரு 600 700 ஆயிடும். அப்போ 3 டிஷ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்பேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோலே பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோ கடைக்கு போயிருந்தேன், ஒரு 7 டிஷ் கிட்ட சாப்பிட்டேன். இதையும் சேர்த்து தான். உண்மையிலே இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ்லாம் வந்து அந்த சேலஞ்ச் பண்றது வந்து உண்மையிலே அது ஒர்க் அவுட் தான் ஆகுது. அவங்க சொன்ன மாதிரியே இந்த சேலஞ்ச் வந்து சக்ஸஸ் தான். 500 ரூபாய்க்கு நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளே ஒரு கடையாக தேடி சாப்பிட்டா தாராளமாக நிறைய சாப்பிடலாம். அதுக்கு இந்த வீடியோவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். நானும் வந்து இதை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 500 rupees எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம டே கிளிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.